முதல் முறையாக 68,000 ரூபாயை தாண்டியது ஒரு சவரன் தங்கத்தின் விலை. ஒரே நாளில் 480 ரூபாய் உயர்வு. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இன்று முதல் கட்டுப்பாடு. இ பாஸ் பெற்றுவிட்டு வாகனங்கள் வருகின்றதா என்று எல்லைகளில் சோதனை. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 43 ரூபாய் 50 காசுகள் குறைந்தது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த கட்டண உயர்வு. 5 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டதற்கு வாகன ஓட்டிகள் எதிர்ப்பு. உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கட்சி பாகுபாடு இன்றி திட்டம் நிறைவேற்றப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். எனவே கட்சி பாகுபாடு நிறைவேற்றப்படுகிறது. எனவே சாத்தியமில்லை என்று வருகிறது. அந்த திட்டமும் சாத்தியமில்லாத நேரத்தில் தான் அப்படி விடுவதில் வருகிறது. இந்த கட்சி பாகுபாடு நிறைவேற்றப்படுகிறது என்பதை மீண்டும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுங்க கட்டணத்தை குறைக்க மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று அமைச்சர் ஏவாவேலு சட்டப்பேரவையில் தகவல். 13 சுங்கச்சாவடிகள் காலாவதியானதாக கடிதம் எழுதியும் மத்திய அரசு ஏற்கவில்லை என்று பேச்சு. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு வாரத்தில் மாற்றப்பட உள்ளதாக தகவல். நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரில் ஒருவர் அடுத்த தலைவராகவும் வாய்ப்பு. சட்டப்பேரவையில் ஒரே வரிசை இருக்கையில் அமர்ந்து நைனா நாகேந்திரன், கடம்பூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெருக்கம். டாஸ்மாக் நிறுவன சோதனைக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கை ரத்து செய்ய அமலாக்கத்துறை கோரிக்கை. சோதனைக்கு எதிராக தங்களிடம் முறையிடாமல் உயர்நீதிமன்றம் வந்தது தவறு என்றும் வாதம். சென்னை பெங்களூரு IPL போட்டியின் போது 36 செல்போன்கள் திருட்டு. ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 8 பேர் வேலூரில் கைது. கும்பகோணம் வெற்றிலை, கன்னியாகுமரி தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. TNPSC குரூப் 1 பணியிடங்களுக்கு ஜூன் 15ஆம் தேதி தேர்வு. இன்று முதல் 30ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். திருப்பூரில் நூல் விலை கிலோவுக்கு 3 ரூபாய் உயர்வு. பனியன் நிறுவன உரிமையாளர்கள் கவலை. திட்டக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி வயலில் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். ஏற்கனவே 2 கைதான நிலையில் மேலும் 3 பேர் பிடிபட்டனர். நிதியாண்டின் முதல் நாளிலேயே சரிவுடன் வர்த்தகமாகும் இந்திய பங்குச் சந்தைகள். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1200 புள்ளிகளுக்கு மேல் சரிவு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் ஒரு சவரன் 68,080 ரூபாயாக விற்பனையாகிறது. கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் தங்கத்தின் விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது. கடந்த 69 நாட்களில் ஒரு சவரன் தங்கம் 7,400 ரூபாய் உயர்ந்து நடுத்தர வருவாய் உள்ளவர்களின் குடும்பங்களை அதிர வைத்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய விலையை விட கிராமுக்கு 480 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 68,080 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 60 ரூபாய் அதிகரித்து 8,510 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 114 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் அதிகரித்து 1,14,000 ரூபாயாக விற்பனையாகிறது. சர்வதேச அளவில் 1 அவுன்ஸ் தங்கம் வரலாற்றிலேயே முதல் முறையாக $3,142 புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அமெரிக்க பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட உயர்வு காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடுகளும் அதிகரித்துள்ளன. உதகை, கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கல்லார் சோதனை சாவடி உட்பட 15 இடங்களில் வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகிய மலைவாஸ்தலங்களுக்கு வரக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய விதமாகவும் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் இறுதி வரை வார நாட்களில் நாள் ஒன்றுக்கு 6000 சுற்றுலா வாகனங்கள்
சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 8000 சுற்றுலா வாகனங்கள் மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி நீலகிரிக்கு செல்ல புதிய கட்டுப்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. மேட்டுப்பாளையத்தை அடுத்த கல்லார் சோதனை சாவடியில் இ பாஸ் சோதனை தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது. காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இ பாஸ் அனுமதி பெற்ற வாகனங்களை மட்டும் மலைப்பகுதிக்கு செல்ல அனுமதித்தனர். இ பாஸ் இல்லாமல் வரக்கூடிய வாகனங்களுக்கு சோதனை சாவடியிலேயே இ பாஸ் பதிவு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம ஐடி ப்ரூஃப் எல்லாமே நீலகிரி ஐடி ப்ரூஃப் தான். இருந்தாலும் வண்டி வந்து TN66ன்றனால இ பாஸ் போட இந்த இ பாஸ் நடைமுறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சிரமம் தானே, டிராஃபிக் அது நம்ம அவசரத்துக்கு போக முடியல, சீக்கிரம் போகணும், இப்போ போட்டுட்டு போக சொல்கிறாங்க. இங்கே இப்படி பார்த்தா எனக்கு 20 நிமிஷம் ஆகிடும் போட்டு போகிறது. இ பாஸ் என்பது கொஞ்சம் வந்து வசதி தான், ஏன்னா வரதுக்கு போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். டிராஃபிக் வந்து இதுலேருந்து கட்டுப்பாடாகும். மற்றபடி பெருசாக இந்த இஷ்யூ நான் ஆம்பூர்லேருந்து வந்திருக்கேன். மோஸ்ட்லி ரம்ஜான் பக்ரீத் அந்த லீவில் நம்ம ரெகுலராக இங்கே ஊட்டிக்கு வர்றது தான். இ பாஸ் நடைமுறை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து பார்த்தா இ பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மொத்தம் ஒரு 7 பேர் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து. இங்கே வந்து 1/2 மணி நேரம் ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு. இ பாஸ் அப்ளை பண்ணிட்டோம், 1/2 அன் ஹவர் அதனால எனக்கு லேட் ஆயிடுச்சு. இதேபோன்று தொரப்பள்ளி, நாடுகாணி, தாளூர், பட்டவயல், முள்ளி உள்ளிட்ட 15 சோதனை சாவடிகளிலும் இ பாஸ் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. நீலகிரி மட்டுமின்றி கொடைக்கானலிலும் புதிய கட்டுப்பாடுகளுடன் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. கொடைக்கானலுக்கு வரக்கூடிய வாகனங்களை மலை அடிவார பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்த போதும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இ பாஸ் பெற்று அன்றைய தினத்தில் கொடைக்கானல் வராத வாகனங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு மற்ற வாகனங்கள் செல்ல பரிசீலனை செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வானகரம், பரனூர் உட்பட 40 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை 2 கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 78 சுங்கச்சாவடிகளில் முதற்கட்டமாக வானகரம், சூரப்பட்டு, உத்தண்டி, வரதராஜபுரம், கொளப்பஞ்சேரி, பழவேடு உட்பட 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. வாகனங்களின் வகைக்கு ஏற்ப 5 முதல் 10 விழுக்காடு வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் வாகன கட்டணம் 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை உயர்த்தி வசூலிக்கப்படுகிறது. கார், ஜீப்புகளுக்கான கட்டணம் 5 ரூபாய் உயர்த்தப்பட்டு 75 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரக்கு வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டுல இருந்து தாம்பரத்துக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 முறையாவது போயிட்டு வருவேன். இந்த சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு 12 மணிலேருந்து அமலாக்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய பகல் கொள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். அரசாங்கம் வந்து கட்டண உயர்வை குறைக்கிறதுக்கு பதிலாக வந்து ஏற்றிட்டு போறாங்க. அது காலாவதி சுங்கம் இழுத்து மூடுன்னு சொன்னா இவங்க வந்து நடத்திட்டு வர்றது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு சார். இது போன்ற கட்டண உயர்வை விதிப்பது என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தியா தான் பாக்குறோம். இதனால பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பால், சிலிண்டர் இது போன்ற விலைகள், அதோட விலை வந்து கண்டிப்பா உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வாகன ஓட்டியா எங்களுக்கு வாகனம் வாங்கணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துது. 4-5 வருஷத்திலேயே நிறைய முறை வந்து ஏற்றிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து ஏற்றும் போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தினம் போகிறதுக்கே 100 ரூபாய்கிட்ட வந்துருக்கு. பெட்ரோல் செலவும் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அடிக்கடி ஏற்றுறதுனால ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது.